ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு மூன்றாம் நபர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ ஷியோராக வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். ஒரு கெஸ்ட்டில் பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் யாரும் பார்க்காதீங்க. எஸ், எனக்கு ஷுவராக தெரியும், எனக்கு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஸோ இங்கே மல்டிப்புள் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? உங்களை பற்றி நிறைய நினைக்கிறாங்க, உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க, எமோஷ்னல்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்கள் சைடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளாரிட்டி உங்கள் பர்சனுக்கு இல்லை. அதே சமயத்தில் அவங்க சைட்லேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறீங்க. பட் உங்கள் பர்சன் உங்கள் மேலே நிறைய ஃபீலிங் வச்சுருக்காங்க, நிறைய டே ட்ரீம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணுவாங்க, ட்ரீம் இருக்குது. ஆனால் இந்த சுச்சுவேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. கிளாரிட்டி மீன்ஸ் என்னென்னா, ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா சிச்சுவேஷன்னால். ஓகேவா? சிச்சுவேஷன்னால் அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்கொண்டு போக முடியல, ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. இதுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்கா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கூட இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, சம்திங் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே நல்லாவே கோபங்கள் இருக்குது. உங்கள் பர்சன் ஆல்ரெடி உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் மேலே நீங்கள் கோவத்தில் தான் இருக்கிறீங்க. இப்போது அந்த ஈகோ கிளாஷஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகே, நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனான்னு பார்க்கலாம், ஏனி நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கோபத்தில் தான் இருக்கிறீங்க, ஒரு ஈகோ கிளாஷஸ் இருக்குது. இனிமேல் வந்தாலுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ் தான் இங்கே இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் போயிட்டுருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரெண்டு பேரும் அவங்களோட கரியரை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. அந்த ஈகோ தனமும் நல்லாவே தெரியுது. ஓகேவா? ரெண்டு பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம்தான். ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, கரியரை பார்க்குறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டும் கொடுக்கல. ஆனால் அந்த ஈகோ ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? இது உங்கள் சைடில் உள்ளது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குதா? ரெண்டு பேரும் நோ கான்டாக்டில் இருக்கோம், சரி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், இங்கே கம்யூனிகேஷன்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை நீங்களாக போய் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நோ கான்டாக்ட்லேயே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்களா, விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இங்கே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிணைப்பை வந்து முறியடிக்கவும் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முறியடிக்கவும் முடியல, விட்டுட்டு போகவும் முடியல. ஆனால் அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு மூச்சு முட்டுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியல. ஓகே, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். 24 ஹவர்ஸும் வந்து ஒருத்தங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிணைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப கொஞ்சம் டாக்ஸிக் மீன்ஸ் எப்படின்னா, நான் தப்பாக சொல்ல வரல. நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பொசிசிவாக இருக்கிறது, அவங்க மேலே ரொம்ப பொசிசிவாக இருக்கிறது, கரெக்டான ஒரு லெவல் வரைக்கும் இருக்கிறது நல்லது தான். அது அளவு கடந்து போகும்போது அது வந்து கொஞ்சம் அந்த டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ ஓவரால் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இருக்குது. அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், எமோஷ்னலை விட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, எஸ், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து மேரேட் ஆனவங்களும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம், மேரேஜ் ஆகாதவங்களும் பார்க்கலாம். ஓகே, பட் ஓவரால் அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேரேஜ் ஆகணும், உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குதான்னு பார்க்கும்போது, எஸ், உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக
உங்களுக்கு கமிட்மெண்ட் குடுக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இங்க இல்ல. உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சுன்னா, நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உங்களால ஏதாவது ஒரு ஆக்ஷன், கம்யூனிகேஷன் பண்றதோ, இல்ல ஒரு கிளாரிட்டிய தேடி போறதோ, உங்க பெர்சன் கிட்ட பேசுறதோ, அந்த மாதிரியான சில ஆக்ஷன் நீங்க டெஃபினட்டா எடுக்கலாம். நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணு வந்து கிளாரிட்டிய வந்து கேட்டுருங்க, பேசுங்க, கிளாரிட்டி பண்ணுங்க. என்னதான் நடக்குது? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை நான் மூவ் ஆன் ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வந்து நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கலாம். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜே வரல. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது தான். ஓகே, பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. ஸோ அப்படி இல்லையா, அவங்க சைடில் இந்த கிளாரிட்டி கிடைக்கலையா, நீங்கள் வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நியூ பர்சனை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நியூ கரியரை சூஸ் பண்ணுறது, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்ஷன் தான். நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜே வரல. டேக் ஆக்ஷன். ஓகே, உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா மூவ் ஆன் ஆகுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, சம்திங் வந்து இதில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் வந்து கரெக்டாக போகலை, எதுவுமே கரெக்டாக நடக்கலை, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, கம்யூனிகேஷனும் இல்லை, ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ஃபீலிங்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது, இங்கே ஃபீலிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு, மதராக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு, இல்லை பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு அவங்க மேலே வந்து ஃபீலிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க. இல்லை அந்த தேர்ட் பார்ட்டியே நெருங்கி வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அவாய்ட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் பர்சன் கொஞ்சம் தனிமையில் தான் இருக்கிறாங்க. எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல், நாட்டம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து தனியாக தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் கூட இருந்தாலும் எதுலேயுமே வந்து பெருசாக ஒரு நாட்டம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் மேலே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ, பழகுறதுக்கோ அந்த மாதிரியான எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களே வந்தாலும், பேச வந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்குது. இப்போ அம்மாவாக இருக்கும்போது எஸ் உங்கள் பர்சன் மேலே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஏகப்பட்ட அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி வேறு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உங்கள் மேலே, அதாவது உங்கள் பர்சன் மேலே, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே வந்து நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, ரொம்பவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஆனால் அது வந்து அப்பப்போ மாறுபடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, வேகமாக அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், சட்டுன்னு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். பட் அவங்க சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது அவங்க உங்கள் பர்சன் மேலே ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க, லவ்வாக தான் இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க. அந்த அட்ராக்ஷன் கண்டிப்பாக உங்கள் பர்சன் மேலே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது. ஆனால் உங்கள் தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அவங்க 2 பேருக்குள்ள என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஏற்கனவே எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து அவங்க சிச்சுவேஷனில் எப்படி இருந்துச்சோ அதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அப்படியே ஒரு ஸ்டக்கான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆல்ரெடி 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதுலேருந்து பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அங்கே பெருசாக வந்து சண்டையும் இல்லை, பெருசாக வந்து சொல்கிற மாதிரி சண்டையும் இல்லை, ரொம்ப வந்து அந்த எமோஷ்னலும் கொட்டி கிடக்கல. எப்படி வழக்கம் போல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. வேறு எந்த பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் 2 பேருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெகுலராக இல்லைனாலும் அப்பப்போ வந்து கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போது வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறல இல்லை அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3ஆம் நபரால் வச்சு அவங்க 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நானும் ஒருத்தங்களும் பேசிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை வந்து நான் வேறு ஒருத்தங்க கிட்ட சொல்லி அது மூலியமாக அவங்கக்கிட்ட வந்து அதை சொல்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஓகே, பட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட
சேர்ந்து இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் ஹாப்பியாக சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், ஹாப்பியாக இருப்போம், எந்த ஒரு ப்ராப்ளம் வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே இருக்குது. அதே வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே ஸோ அந்த பர்சன் கூட இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் வேண்டாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சைட்லேருந்து அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ சிச்சுவேஷன் கரெக்டாக போகணும், அதே சமயத்தில் என் பேச்சை கேட்டு எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க ரூல் பண்ணுற மாதிரி, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் பண்ணுற எனர்ஜி வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது. எஸ் டெஃபினட்டாக அந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக கொண்டு போகணும், அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ஒப்பீனியன் தான் மெயினாக இருக்கணும், அவங்களோட அந்த ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கணும், அவங்க சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்கே போயிட்டுருக்கு. ஓகே, கண்டிப்பாக டெஃபினட்டாக 2 பேரும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து கரெக்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வருவாங்களா? அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வருவாங்களா, இல்லை அவங்க கூடயே தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள் பர்சன் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க விலகி வர்றதுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்யூச்சரில் கேட்கும்போதே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த விஷயம் நடக்கிறது, அதாவது மொத்தமா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி வர்றதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர்லேயுமே வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து என்ன தேவையோ, என்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் வந்து இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணால் இருந்துட்டு போட்டு, அவங்க ஃபேமிலியாக இருந்துட்டு போட்டு, ஃப்ரெண்டாக இருந்துட்டு போட்டு, அம்மாவாக இருந்துட்டு போட்டு, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து இவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணணும், அவங்களும் இவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருப்பாங்க. அந்த பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் இப்படி இருக்கும்போது அவங்க அதுலேருந்து விலகி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தானே இது நடக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுலேருந்து விலகி வர்றதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஓவரால் வந்து அவங்களுக்குள்ள என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வழக்கம் போல தான், பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. 2 பேரும் வந்து ஆல்ரெடி செப்பரேஷனில் இருக்காங்கன்னா அதே சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இல்லை ஓரளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்கன்னா அதே சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இல்லை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எப்போ போல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ ஓவரால் வந்து சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்குது, இன்னும் எந்த சேஞ்சும் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். ஓகே, அண்ட் இந்த ரீடிங் வந்து ஜென்ரல் ரீடிங். ஸோ பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த விட்டுறலாம். அண்ட் எனக்கு கிளாரிட்டி வேணும் என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கரண்ட் ஃபீலிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ரீடிங்கும் வந்து என்கிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டையாச்சும் எடுத்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.